ஆமா அப்படியா? என் மனவாளரே தருணே அது சீக்கிரமா காரணம் என்ன சுவாமி? பர்வதா சுவாமி உலகத்திலே நான் தான் மிக பெரிய கடவுள். என்ன சொல்கின்றீர்கள்? நான் தான் மிக பெரிய கடவுள். முதல் மூர்த்தி முக்கன் படைத்த பரம கடவுள். சுவாமி கேட்டால் எனக்கு சிரிப்பு தான் வருகின்றது. சிரிப்பு வருகிறதா? ஆமா சுவாமி. ஆய் பர்வதா, உலகத்தில் சக்தி என்று யாவரும் உலகத்தில் சக்தி என்று யாவரும் சுவாமி உலகத்திலே பாவர மக்கள் அனைவரும் சக்தியே பெரிது என்று அனைவரும் போட்டபடி நான் தான் சாமி பெரியவன். இந்த சிவனிலேயே சக்தி கிடையாது, சக்தியிலேயே சிவன் கிடையாது. சுவாமி உனக்கு என் இடத்திலே சரிபாகமாக இடம் கொடுத்து இடபாகத்திலே வைத்திருக்கிறேன். அப்படி இருக்க நான் தான் பெரியவன். சுவாமி உனக்கு நெற்றிக்கடை நான் அளித்தது அல்லவா? சுவாமி கோபத்தை கிளறாதே. கோபத்தை நீங்க கிளறாதீங்க சுவாமி. கோபத்தை கிளறி வாடிக்கை பார்க்காதே. சுவாமி இருவரும் பரமக்கடவுளையும் பாட்டி பார்வதாதியை பார்ப்பதற்கு எவ்வளவோ பாக்கியங்கள் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று போட்டிருக்கிறீர்கள். நாம் இருவரும் நான் பெரியவன் நீ பெரியவன் என்றும் யோசிக்கும் தருவாயில் இந்த நாடகத்துக்கு என்ன வேலைவன் என்ன வேலை பேரா? தாத்தா இவன் வந்தால் சும்மா வர மாட்டான். கழக மூட்டை கொண்டுதான் வருவான் எடுத்துக்கொண்டு. கழகம் கழகம் இல்லாமல் வரமாட்டான். ஆமா என்ன கழகம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சோதனை பார்த்தேன். யார் என்று அறிய வேண்டும் என்று உங்களை கூட்டு வந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தாத்தா நீயும் பாட்டியா? நானும் பாட்டியும் என்ன செய்ய வேண்டும்? கைலாயத்தை விட்டு சென்று ஏதாவது ஒரு பதாரணம் நாங்கள் அந்த சூரனை பார்த்து நாங்கள் ஓடி போய் பொதியில் ஒழித்து கொள்வதா?
அறிவட்டவனே நந்தி என் பக்தா இருக்கிறவர் எனக்கு என்ன பயம்? அப்படியா? ஆமா அவன் எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏய். கேட்டு பார்க்க உரைத்த மறுத்தால் அட்டி 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 சிறையில் அடைப்பேன் என்று வாவாச்சாரி கொண்டு வரா. அதனால எச்சரிக்கையா சொல்றேன். எடுக்க பயமாகுது. அதனால ஏதாவது ஒரு பெரிய பொடியா பார்த்து பூண்டு ஏய். நானாவது அவனுக்கு பயப்படாதாவது நான் பதில் அது கூட பதில ஒழிஞ்சிக்கா நீ பதில் போறா தாயத்து போய் வந்து போ. நந்தி அவன் எப்படி வரணும்? அவன் எப்படிப்பட்ட சூழலாக நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ போடா உன் வேலையை பார்த்து நந்தியா போடா சாரி தாத்தா போயிட்டு போடா 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 ஏ வரடா சுவாமி நமஸ்தே ஹமர மாக்கினே தாய் குண்டாமணி ஓ தாத்தா வா தாத்தா குண்டாமணி நந்தி அதாவது எங்க வந்துக்கிறோம்? கைலாயம் வந்துக்கிறோம். அந்த முக்கோண அடித்த பரம கடவுள் அந்த சக்தி இருவர்களும் தராங்களா பாத்து சொல்லு நான் வந்ததா என்னடா சதி பதி நான் எனக்கு தெரியாதுடா. என்ன பண்ணிக்கிறாங்க 2 பேரும்? ஓ அனுப்பிச்சிங்க சொல்லு. நானே பாப்பா. ஆமா நீ பாரு. ஆய் பரமா ஆய் பார்வதி எவ்வளவு ஒரே நாய் குறையிற சுத்தமா கேட்கிறது. அந்த நாய் அடிச்சு விரட்டா ஓட்டா ஏ பார்வதி அண்ணே பர்வதா இறக்கலா இருக்கு. ஏன் என்னை கூப்பிடுகிறாய்? ஆய் பரமா அடடே இனிதான் அந்த நாரதன் சொன்ன சூரனா? நாரதன் வந்து ஒரு செலிபேட் இருக்குது. நானே தபாசர வரான்ட்டு அந்த சூரனா நீ என்ன? அதெல்லாம் எனக்கு ஆனா தெரியும். அட போடா. மும்மூர்த்தியிலே முதல் மூர்த்தி முக்கன் படைத்த பரம கடவுள் எறும்புக்கடை எல்லாரும் ஜீவராசிகளுக்கு படியளக்கக்கூடிய கம்பன் நானேதான். நீயா? நான் தான். வேற யாரா என்னுடைய படி அளக்க முடியா? பரமா ஏய் ஒரு உரையாக பிறக்குமானா அந்த படியே என்ன பேசுறது? வா இங்க வா. அதே ஒரு நாய் குறை சொல்லிட்டு போங்க சொல்லுவா. நம்ம வேலையை பாப்போம். என்னடா நாய் போறீங்க? ஏய் என்னடா என்ன நீ வந்து என்ன அடிக்கிறியா என்ன? டேய் ஏய் நீதானே பரமா நான் தான் முக்கன் படைத்த முதல் மூர்த்தி. ஒரு பிள்ளையாக பிறக்குமானால் ஆமா பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு தாய் தந்தை உண்டு தானே? அனைத்து குழந்தைகளுக்கும் தாய் தந்தை உண்டு. என்னை பெற்றோர் யார் என்று தெரியாத தவிக்கிறேன். ஆ. என்னை பெற்றவர் யார் என்று தெரியுமா? யாரு? என்னை பெற்றோர் ஆ யார் என்று அட தெரியுமா? உலகத்தின் தாய் தந்தை நான் தாய் குடி கடவுளே. அட உலகத்தின் தாய் தந்தை நான் தாய் குடி கடவுளே. ஏய் இந்த உலகத்தை படைத்த ஆசாமிகள் நாங்கள். உலகத்திற்கே தாய் தந்தை நாங்கள். அப்பா ஏய் அம்மா யாரா அம்மா? என்னை பெற்றோர் நீங்க தானே? உன்னை பேர யாரா? பின்னாடி நான் கேட்டா நீ யாரா யாரா எனக்கு நீ தான் எனக்கு அப்பா. அப்பனா ஆ, யார் சொன்ன அப்பனா? நீ தான் சொன்ன ஏய் உலகத்திற்கே தாய் தந்தை நாங்கள். உனக்கு மட்டும் இல்ல. தெரியுமா தெரியாதா? ஏய் தெரியும்டா. சொல்ல முடியாது போடா. நீ என்ன
வீட்டுக்காரரா சுவாமி அண்ணே பரதா இன்னும் என்ன பாக்குறீங்க கையில இருக்க சூளை கட்டி வீட்டுக்கு அவன் போகட்டும் ஏய் நான் தான்டா கடவுளே யாரு நீயும் முண்டாட்டியும் கால்ல ஏய் அட காடி வேணாண்டிடா தந்தையாரானா அது தெரியல நாய் போ பாம்பு எடுத்து பாம்புல ஒரு சொல்லு கேடிய கைலாய வந்தே கடை சட்டாரை ஆடிய கட்டு பார்த்தே கேடிய கண்டு சரி சங்கரன் உண்மையாலிப்பம் ஆட்டியேசரை இப்ப கட்டியேசரை பிடிச்சே போய் போய் ஒரு ஆண் வீட்டு ஒரு பெண் மாவட்ட காட்டியே ரெண்டைய பக்த வட்டி பாடுறா அவன் பெண் போல பேசலாமா மனைவி அடி வாங்கலாமாடா நீ ஒரு சுத்த வீரனாடா பக்த காட்டி போற அவன் வீரத்தை என்ன சொல்லி சொல்லி என்ன அடி வாங்க வைக்கிறாய் நீ ஒரு பரம கடவுள் எங்கடா நீ பாவ பேக்கல நண்டு போற சும்மா உட்காரு 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 எழுந்து உட்காரு எழுந்திரு 1 முதல் 10 தப்பாலம் போடு கை காலுக்கு விளங்கிட்டு மகாராஜா கீழ்கிற அந்த அம்மா தான் அடிக்கிற மேல ஒரு பொம்னேட் உட்காந்து அத்தை அடி பாக்கலாம் எங்க உட்காந்துக்கிறா மேல வச்சு உட்காந்து அதான் தொட கூட முடியாது அவனால இறங்கிட்டாலும் பூமி தாங்காதுடா பனியை ஏச்சிடுவாங்க பையா மூத்திரம் மேஞ்சி மூஞ்செல்லாம் நெஞ்சு போட போறா இறக்கிடுறா அப்பா எல்லாம் உனக்கு வந்து குடிக்க தண்ணி போடா அப்படியா குடிங்க இருப்பா சரி அந்த அம்மா வாய் தரல விட்டுரு அது வாய் தரல ஏ டப்பாவாயா இன்னொரு அடி அடி பாரு எதுக்காக ஒரு அடி அடி பெண்ண வாரம் கெட்ட பையா ஏடு குளிர் குளிர் பாத்துட்டு இருப்பாரு மேலே உட்காந்துன்னு ஆமா நான் அந்த பசங்க போடுற காப்பாற்ற நம்ம மாட்டேங்கிறானுங்களா என்னடா என்னன்னு உனக்கு தெரியல மோதா தெரியப்பா அவர் தான் கேட்கணும் அதுதான் அவனே ஒரு மூடம் கட்டுறான் அவனுக்கு காட்ட மாட்டாங்க நான் என்ன பண்றேன் போட்டி நெஞ்சு காட்டுறா காட்டுற போடு
போடு. காட்டு காட்டு கோபியா சூரஜனே தர்பர சிற்பர சச்சிதானந்த குருசாமியாயும் எங்கும் நிறைந்திருக்கப்பட்ட மேகவண்ணனாகிய கோபாலக்கண்ணன் வந்தேன். நடுமூர்த்தி நாராயணனாக அவதாரம் செய்தேன். ராவணாதி கூட்டத்தை வானவர் துணை கொண்டேன். ராமநாதி கூட்டத்தை அழித்தேன். அப்படி இருந்தாலும் கிரேத ஆண்டிலே நான் ராவணன் கும்பக்கண்ணனை பதைத்த ரகுராமன் ராமாவதாரத்திலே ராவணேஸ்வரனை கொல்வதற்காக வானவர் கூட்டத்தை துணை கொண்டு ராவணேஸ்வரனை அழித்து ஆமா அப்பேற்பட்ட இருந்தாலும் நடுமூர்த்தி நாராயணனாக இந்த புவனத்திலே லட்சுமி தேவியோடு சமேத காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் லட்சுமியை சமூகம் அழைத்து வா, அழைத்து வாடா, நான் அழைத்ததாக
ஆசிரியர் பேருக்கு இத்தா சபனைக்கு வரும் பொழுது யார் என்ற அபிராம் தெரிகிறதா? விளக்கமா சொல்லியம்மா. நான் ஜோதி மாதிவாதானி நாமினேஷன் முடித்துக் கொண்டு பகவான் திரு நாமத்தில் நெற்றில் இருந்து கொண்டு பகவான் சேர்த்து வச்சுதான் வரணும். ஒரு பெண்களா பிறந்தவர்கள் ஆமா. மஞ்சள் பூசிக்கிட்டு திலகம் என்று சொல்லக்கூடிய பொட்டு வெளுத்ததான ஒரு பெண்களுக்கு அழகு. பகவான் எடுத்து வைக்கத்தில்ல, பகவான் திருநாமத்தை அன்னைக்கு வேணும். ஒரு பெண்கள்லாம் எப்படி வாங்கிட்டு போறேன் கம்மியா முடிய மாட்டோம், கம்மியா துணுமானா சரிக்கிட்டு விட்டுறலாம். பகவான் ஆரியா துணுக்குறேன் செல்வாக்கு நான் யாருக்கு மனைவி தெரியுமா? நான் பாம்பின் மேல் பள்ளி கொல்லும் காதினாராயன் பாரி கல்லுக்குள் இருக்க தேரைக்கும் மூட்டையில் இருக்கும் கருவிக்கும் யானை முதல் எறும்புகளை காத்து வரக்கூடிய உலக லட்சகன் கோபாலக்கண்ணன் உலக லட்சகன் கோபாலக்கண்ணன் கார்மேகவண்ணன் கருட நாராயணன் மனைவி ஆமாடா என் பேர் கேட்டையா லட்சுமி தேவி. எதற்கு அரசி? நானு எதற்கு அரசி? செல்வத்துக்கும் அரசி, பணத்துக்கெல்லாம் அரசி. அப்ப இருந்தாலும் சுவாமி பறக்க வேண்டும், சிறப்பு பார்க்கலாம். சென்று மல்லிகை முல்லை கோங்கு மதனம் 20 சொல்லக்கூடிய மலர்கள்லாம் பறித்து வந்து பன்னீரால் சுத்தம் செய்து பட்டால் துடைத்து உயர்ந்த ஜாதி மலர்கள்லாம் வச்சு பாதத்துக்கு அர்ச்சனை செய்கின்ற சுவாமி லட்சுமி பந்தானம் என்று வந்து இந்த பார்வோர்
அனுப்பி வச்சுன்னு கூப்பிட்டு லட்சுமி காலமெல்லாம் உந்தன் காலமெல்லாம் உந்தன் பிறவி எடுத்த மாயன கதறி ஓடும்படி நீங்க செஞ்சு பண்ணா நீயா? ஆமா பேர வந்துக்கிறதா சொல்லு பகவானே, நீங்க வாக்குவாதத்தை ஆரம்பிச்சீங்க. ஆமா இந்த கலகமே உற்பணம் ஆக போகுது. கலகம் உற்பணமா ஆ, ஏன் பிரச்சனை ஆகும் குடும்பத்துல. ஒன்னு எந்த வித பிரச்சனையும் ஆகாது லட்சுமி நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை உண்டாகுமா பகவான் குடும்பத்துக்காக நம்மளுக்கு எதற்கு பிரச்சனை வர போகுது? என்னவா சொல்ற? நான் பகவான் குடும்பத்துக்காக வந்து பிரச்சனை வந்துரும். வந்துச்சு அது எப்படி வரும் அந்த பக்கம் திருப்பி என்னப்பா தோண்டி தொடங்கி நீங்க தான் ஒண்ணு போனாங்க ஒரு வாரம் ஆச்சு பார்த்து. ஏய், அந்த பக்கம் திருப்பி பாடுறா. சரியாப்பா மொமெண்ட்டுக்குறாண்டியே. யாரு திருவண்டிக்கிறாரு? ஞானியா? பேர வந்துக்கிறாரு நாரத மகாமுனிவர். ஓ பேரன் நாரதன் வந்ததால் கலகம் ஏற்படுத்தி வருகிறான் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் தினந்தோறும் வழக்கம் போல நாரதன் என் பேரன் தாத்தா பாதம் பணிந்து விட்டு தான் போகும் அதனால வருவான் அதனால நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்க ஒன்றாகாது வேற நாரதா மேல் பள்ளி கொண்ட தெரியாதா? நாராயண பகவான். நாராயண பகவான் அங்க 400 கடிக்கு மேல சொன்னாரு கோயில உள்ள யாரு பிசி வச்சு மொத்த கிளீன் பண்ணுவாரு. வைகுண்டத்தை ஆட்சி புரியக்கூடிய அதனால ஆதாரம் இந்த கமலங்களுக்கு யாரும் அநேக நமஸ்காரம் தான். பாதம் பணிந்த பேரனே பார்வையில் வாழ்வாய் என் பாதம் பணிந்த பேரனே பார்வையில் வாழ்வாய் பாதம் பணிந்த பேரனே இந்த பாரு உலகிலே சம்பத்தோட வாழ்ந்திருப்பேன். நீ கூட கவிச்சா விட மாட்டா? முதல் இதனால் வரை அசைவம் என்பது இந்த விரலின் மீது பட்ட சரித்திரமே கிடையாது. அப்ப காலுக்கு சிக்கன் பக்கெட்டை வாங்கிட்டு நீ போலூர் பஸ் ஸ்டாண்ட் அது யாரியா? போலூர் நான் ஏன் வரேன்? போலூர் வந்து அள்ளி நகருக்கா வந்தது நான் பார்த்து நீ 4 கண்ணால சொர்க்கம் மத்தியம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 லோகங்களை வேற ரூட்ல வச்சுக்கிறாரு போல இருக்குது. கண்ணிமை திகட்டும் தருணத்திலே 3 உலகமும் வளம் பெறக்கூடிய ஆசாமி. நீ ராவுகாலம் யமகண்டமும் ஒன்னா பிறக்கிற நேரத்துக்கு முன்னே இருந்து சொன்னாங்க. இல்லடா வேற ஏதோ ஒரு சங்கதி எடுத்து வந்திருப்பானா என்னவோ தெரியல. நீ மூடி அவுத்து இன்றைய தினத்திலே அன்றாட வருவது போல 3 லோகங்களையும் சுற்றி வர
கபாலகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் எதிர்நோக்கி ஓடி வர அவன் உரைத்த வாவார்த்த செடியேற்றேன். என்னன்னு தெரியுமா? என்ன? என்னை பெற்ற தாய் தகப்பன் யார் என்று தெரியவில்லை. முதலாக கைலாயம் செல்கிறேன், பரமனையும் பார்வதியும் பார்க்கிறேன். பார்த்து உரைத்தால் கேட்டு வாங்கி வருகிறேன். உரைக்க மறுத்தால் அடி அடி என அடித்து சிறையில் அடைக்கிறேன் என்று வாவார்த்தியாடினான். ஆமா, நம்ம பார்த்தோம். அத்தருணம் பார்த்தால் அதுபோல் நடந்து விட்டது. ஆமா, அடுத்தபடியாக தன்னை பார்க்க வைகுந்து வந்து கொண்டிருக்கிறான். ஆமா, இன்னையும் பாட்டு என்ன பண்றீங்க? நீங்க ஏதாவது சென்று ஒரு கொகை சந்தல பூத்துக்கணும். பகை சந்துக்கெல்லாம் ஒண்ணும் பார்த்தேன். நான் சொல்ற இடத்துக்கு போனாங்கன்னா இப்படி உயிர் தப்பிச்சுக்கலாம். என்ன அப்படியே நம்ம ஆட்டக்கோட்டா பின்னாடி உள்ள நோஞ்சில அச்சந்திரன் கோயில் ஒன்று நடுக்கடல போய் பத்துக்க வரமாட்டாரு. வேற நாரதான் அனைவரையும் காக்கும் கடவுள் நடுமூர்த்தி நாராயண எனையின்றி எந்த ஒரு விஷயமும் நடக்காதப்பா. செய்தியில் ஒன்றும் இல்ல. நான் யாருடைய வார்த்தை என்று ஒரு நாளாயிரம் வைத்து தாத்தா அழைத்து ஏதாவது ஒரு கொகையை போய் பூத்துக்கு நீங்க ஒரு நாள் இல்லைன்னா ஜானி கூட்டி மெத்த மேல மேல ஒரு ரூம் தனியாக இது பத்துக்கன்று நான் சொன்னாக்காது. அவங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி வாங்க வந்த செய்தி இதுதானே. ஆமா, உங்களையும் கேட்க போகிறான். உரைக்க மறுத்தீர்கள், உங்களையும் அடித்து சிறையில் அடைக்கலாம் என்றார்கள். அவன் எங்களை எல்லாம் சிறையில் அடைக்க முடியாது. அந்த கபாலசூரனை இது நாள் வரை காத்து ரட்சிப்பனே நான் வாரி இறைத்து விடுவேன் அவனை. ஆமா, சக்கரத்தை விட்டேன் என்றான் தலை அறுபடும் அப்பா. சக்கரம் போய் என்ன பண்ண சாப்பாடுற இடத்துல வச்சுட்டு வந்து அதானே. அதுவா? சரி சரி. ஒரு வையா வைகுந்தம் வந்து சேர்ந்துட்டான். இங்குதானா இருக்கிறான்? ஆமா, டேய் நாராயணன். ஆமா, இங்கதானே இருக்கிறான். இங்கதான் இருக்கிறாரு. சென்று நான் வந்திருப்பதா சொல்லு, தகவல் சொல்லு. நான் சொல்றேன். ஓடு ஓடு. நாராயணா. பகவானே மாதவா கபாலசூரன் வந்துகிறாரு. வந்தா கிரகத்திலே ஏதாவது வேண்டும் என்றால் கேட்டதை கொடுத்து வழிகூட்டி அனுப்புப்பா. வெளியே அனுப்பு. சதி அவரு கேட்கறது உங்ககிட்ட சதியும் பதியும் கூட அமர்ந்திருக்கேன். இந்த நேரத்துல இடையூறுகள் செய்ய வேண்டாம். அதாவது நீங்க ஆம்தமாயிட்டு ஒன்னா நீ சொல்ற வாஸ்தவம் சொல்ற வாஸ்தவம் தான். வந்தவர் வந்து 2 பீரு 3 குவார்டர் கேட்கிறாரு உங்ககிட்ட. பையில என்ன சொல்லு குத்தம் சொல்றேன். என்னுடைய மலையிலே அது கிடைக்காதப்பா. உன் மலையிலே கிடைக்காதா? திருப்பதி போன வாரம் கூட 3 வாங்கினேன். கிடைக்காதப்பாங்க. ஒன்னுன்ற மச்சான் அவன் என்ன சொல்றான்? நாங்க ஆம்ஜா முன்னாடி ஜிம் ஜிம் பண்ணிக்கிறோம். அவன் அப்பால வர சொல்றான். ஒண்ணு புரியலையா? அதாவது அவனுக்கு தெரியாது. நமக்கு என்ன நீ போய் நேரா பாரு. அந்த ஜிம் தோல் மேல கை பாரு. சாய் நடுமுத்தி நாராயணா. அடியே லட்சுமி. சாய் கண்ணா. இவன் கத்தா. முன்வரை என்ன மாட்டேங்குது. ஏதானடா நடுமுத்தி நாராயணன் காத்தக்கூடியவன் காக்கும் கடவுள் நானே. உன்னைத்தான் தேடி வந்தேன். யார் நீதான் இந்த கபாலசூரனா? உனக்கு எப்படி தெரியும்? உன்னை தேடி வந்த காரணம் என்னுடைய கிரகத்தை நாடி வந்த காரணம் என்னப்பா? ஒரு பிள்ளையாக பிறக்குமானால் பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு தாய் சண்டை உண்டுதானே? ஆமா.
அதாவது என்ன பெற்றோர் யார் என்று தெரியாமல் ஆமா, உன்னை கேட்க வந்திருக்கிறேன். என்ன பெற்றோர் யார் என்று தெரியுமா? உன்னை பெற்றவர்களிடம் போய் சென்று நீ இதை கேட்டால் உன்னை பெற்றவர் நான் தான் என்பார்கள். என்னையே நப்பா கேட்கிறேன். அந்த புடுங்குல எங்களுக்கு தெரியாதா? உனக்கு தெரியுமா தெரியாதா? உன்னை காட்டுறதுக்கு பதில் சொல்றான். இயன்றவர்கள் அவர்கள். நான் காட்பது மட்டும்தான் கடமை. தெரியுமா தெரியாதா? எனக்கா தெரியற மாதிரிதான் இருக்குது. உன்னை பார்த்தா தெரியல. அதான் மாடாடு மெச்சூடும் பொண்டாட்டி கேட்டுன்னு வந்தான். அடிக்கிறா அங்க ரேஷன் கார்டுல கிருஷ்ணால் என்ன பேர்ல இருக்குது அந்த மாதிரி உருட்டுற மாதிரி இப்படியே உருட்டான் ஆளு. சுவாமி என்ன தனித்து விட்டுட்டு எங்க போறீங்க சுவாமி? அங்க போய் நான் ஊதிங்கிறேன். என்னை படைத்தோர் யார் என்று தெரியாத உங்களுக்காக வந்துக்கிறேன். தெரியுமா தெரியாதா? அத கபாலராட்சன் சக்கரத்தை எடுக்கலாமா? அது சக்கரத்தை எடுக்க தெரியாது. பையனுக்கு எடுத்து ஓடி வந்தா சொல்லி தலை முடிக்க வேண்டியதுதான். வாங்குற ஓதிக்கு சுவாமி யாரு தெரியல, நம்மள சாடி எடுத்து வேட்டையாடுறானே. தெரியுமா தெரியாதா? தெரியாதப்பா நீ யார் என்று உனக்கு தெரியாது. உன்னுடைய தலையை அறுக்கும் நேரம் வந்து விட்டது. அப்படியா? ஆமா. அடப்பெருமை பேசுறது கையிலே அந்த சூரனை விடாதீங்க. சக்கரத்தை தர நாராயண கடவுளே, நீ ஒண்ணு பண்ணலாம். இப்படி நிலைமைக்கு தாய் தந்தை பிச்சையிலே பிறந்தேனம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வந்தேனம்மா. ஒரு பகவான் சூத்த புண்ணாக்கிறா வந்து சக்கரம் எடுத்தே தலையணை அறுக்கிறேன். என்னுடைய சக்தி பலிக்கவில்லையே. சக்கரை போயிட்டு சோழ சேர்த்து நீ பெட்ரூம்ல இருந்து வந்து எடுத்து விட்டாக்கா எப்படி பண்ணிக்க குத்திட்டு வரலாம். என்னடா சனானியம் என்ன ஏது சொல்லாமா? இந்த ஜதியினாலே ஓடி அடித்துள்ளை சின்ன பின்னமாய் பச்சரைக்குள் அடக்கி ரெண்டு பேர் முகத்தை பாரு, ஊரை விட்டு தோத்துல பேந்து விட்டு முடிக்கிற மாதிரியா? அவன் ஒரு சக்தி. ஏண்டா அவ சக்தி மகராஜா, நீ ஏன் பகவான் அடிக்கிறேன்னு கேள்வி கேக்குது? என்ன பண்ணுவ? பகவான் அடிக்கலனா அவன் வந்து கார்க்கிறானா, குடுங்குறானா? பெற்றோர் தெரியாதா? தெரியாதவன் ஒரு கடவுள். போடு, மனசுல போடு. வேளாண் போட்டுமா? போடு.
ஓடி வாங்க என்ன அப்ப கூட ராஜ்யம் ரெண்டு பேரும் ஒண்ணா தந்ததே வாங்க கை நீட்டி இருவரையும் இணைக்க போறீங்க அத்திலே போனா சத்தியமாங்களா அதில வீரர வாயே இன்னும் சத்தியமங்கலத்தில் இருந்து சத்தியலோகத்திலிருந்து குசுக்களை சிருஷ்டிகளை படைக்கும் சிசுகளை உருவாக்கும் செவகாம் பாப்பா சவுந்தரராஜா ராஜா சவுந்தரராஜா இனிமை குரல் சவுந்தரராஜா சீர்காழி கோவிந்தராஜா நீ இதோ சத்தியலோகத்தை நீரோடு ஆண்டு வரக்கு இடம் நான்முகம் அடுத்த பிரம்மதேவன் எத்தனை மணிக்கு ஒயின் சாப்பிட்டாங்க ஒயின் சாப்பு ஒயின் சாப்பு எத்தனை மணிக்கு தோற்கிறீங்க சத்தியலோகத்துல சத்தியலோகத்துல ஒயின் சாப் கிடையாதுடா அப்ப ஏன் வாசனை அடிக்குது உண்மை எல்லாமே வந்தா